மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் வெனிசுலா புதிய அதிபருக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. வெனிசுலாவின் புதிய அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் அமெரிக்காவின் அறிவுரைகளை ஏற்று செயல்படாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி வெனிசுலா தலைநகர் கரகாஸில் தாக்குதல் நடத்திய அமெரிக்க இராணுவம் அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரா மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோரை கைது செய்தது. இருவரும் அமெரிக்காவின் நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து வெனிசுலா துணை அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் அந்த நாட்டின் செயல் அதிபராக பதவியேற்று நாட்டை வழிநடத்தி வருகிறார். இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஊடகங்களில் பேசும்போது வெனிசுலா மக்களின் நலன்களில் அமெரிக்கா மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது. அந்த நாட்டு மக்களின் நலன்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். எங்களது அறிவுரைகளை டெல்சி ராட்ரிக்ஸ் ஏற்று செயல்பட வேண்டும், இல்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். நிக்கோலஸ் மதுராவுக்கு ஏற்பட்ட நிலையை விட மோசமான நிலை அவருக்கு ஏற்படும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு இணக்கமாக டெல்சி செயல்பட்டால் வெனிசுலாவின் அமெரிக்க இராணுவத்தை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒருவேளை அவர் எதிர்மறையாக செயல்பட்டால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் ரூபியோ பேசும்போது, வெனிசுலா மீதான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையை ஆக்கிரமிப்பாக கருதக்கூடாது. நாங்கள் வெனிசுலாவை ஆக்கிரமிக்கவில்லை என்றார். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனம் வெனிசுலாவின் நலன் கருதி பிப்ரவரி 3ஆம் தேதி இலவச இணைய சேவை வழங்குகிறது.